பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த வேதாகமத்திலே மாற்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 47-48 இறை வசனம் நமக்கு சொல்லுகிறது. நாசரேத்தூர் இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசித்த இந்த இறை வார்த்தை பகுதி எப்படிப்பட்ட ஒரு சம்பவம்! இது யாரை குறித்த சம்பவம்? ஒரு பார்வையற்ற ஒருவன், பார்த்திமேயு என்கின்றவனின் ஒரு குரலை நாம் கேட்கிறோம். பார்வையற்ற இந்த பார்த்திமேயு வழியோரமாக இருந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். இந்த இறைவார்த்தை பகுதியை நாம் வீட்டிலே பிறகு வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், மாற்கு 10:46 தொடக்கம் 52 வரையான இந்த இறைவார்த்தை பகுதியை, அழகான ஒரு இறைவார்த்தை பகுதி, நாம் வாசித்து பார்த்தால் நமக்கு புரியும். பார்வையற்ற பார்த்திமேயு வழியோரமாக இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். இவன் பிறவியிலேயே பார்வையற்றவனா? இல்ல, இவன் நன்றாக பார்த்தவன். ஆனால் பிறகு தன் பார்வையை இழந்தவன். அதனால்தான் இயேசு அவனை கூப்பிடுகிற பொழுது, இயேசு அவனை கூப்பிட்டு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று கேட்ட பொழுது அந்த பார்த்திமேயு சொல்லுகிறான், ரபுனி, போதகரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். I want to see again. நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுதான் அவ்வழியே போகிறார் என்று இந்த பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த பார்த்திமேயு இயேசுவிடம் வந்து கேட்டிருக்கலாம், இயேசுவே எனக்கு பார்வை தாரும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே நான் மீண்டும் பார்வை பெறச் செய்தருளும் என்று நேரடியாக கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த பார்த்திமேயு வந்து கேட்டது என்ன? இயேசுதான் போகிறார் என்று கேள்விப்பட்ட பார்த்திமேயு, தாவீதின் மகனே என் மேல் இரங்கும் என்று சொல்லி கேட்கிறார். இயேசுவே, இரட்சகரே, என்னை குணமாக்குறவரே, ஆண்டவரே என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பற்றி முன் குறித்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் மறைநூலில் சொல்லப்பட்ட தாவீதின் மகன், தாவீதின் அரியணையில் மெஸ்ஸியா வந்து இருப்பார், அவரது ஆட்சிக்கே முடிவிராது என்று எசாயா சொன்னார். ஆகவே தாவீதின் மகனே என்று கூப்பிடுகிறான், ராபுனி என்று கூப்பிடுகிறான். போதகரே, யார் போதகரே ராபுனி என்று கூப்பிடுவார்கள்? பரிசேயர்கள், சதுசேயர்கள் மக்கள் அந்த கூட்டத்திலே மறைநூலை கற்கின்ற மாணவர்கள் ஆசிரியரை பார்த்து கூப்பிடுவார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த பார்த்திமேயு ஏதோ ஒரு விதத்திலே மறைநூலை ஒரு அறிந்தவனாக இருந்திருக்கலாம், இறை வார்த்தையை புரிந்தவனாக இருந்திருக்கலாம். பிரியமான அன்பு சகோதரங்களே, இறை வார்த்தையை நான் அறிந்திருந்தால் மட்டும் அது எனக்கு வாழ்வு கொடுத்து விடாது. மாறாக அந்த இறை வார்த்தைக்குள்ளே வாழுகின்ற இறைவன் நமக்குள்ளே வாழும்படியாக இறை வார்த்தையின் வழியாக நம்மளோடு உறவாடுகிற பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே செயலாற்ற நம் இதயத்தை திறந்து அவருடைய வார்த்தை எனக்குள் செயல்பட என் உள்ளத்தை நான் திறக்க வேண்டும். Not only knowing the scripture but come into the experience.
இறை அனுபவம், என்கவுண்டர், இறை சங்கமம், இறை உறவு, the relationship, divine relationship. இந்த பார்த்திமேயு அதை பார்க்கிறார். ஒரு வகையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த பார்த்திமேயு பார்வை இழந்ததால் தான் அவனுடைய உள்ளம் பார்வை பெற்றது. தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அழைத்தான். பல பேர் அதட்டினார்கள், பலவிதமான தடைகள் வந்தது. அதை எல்லாவற்றையும் கடந்து பார்த்திமேயு உரத்த குரலில் கத்தினான், தாவீதின் மகனே என் மேல் இரங்கும் என்று சொல்லி. பிரியமான என் அன்பு சகோதரங்களே, இந்த வேளையில் நாங்களும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்கள் குறைகளை நினைத்து இந்த வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து என் மீது இரங்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? கல்வாரி மாலை சிந்திய இரத்தத்தா என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துளி இரத்தத்தா ஒரு துளி இரத்தத்தா என்னை கழுவும் இயேசுவே. முள்முடி அணிந்த சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தா, முள்முடி அணிந்த சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தா என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவே 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 இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. ஆணி துளைத்த கரங்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தா, ஆணி துளைத்த கரங்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தா என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவே 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 இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. கல்வாரி மாலையின் சிந்திய இரத்தத்தா என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துளி இரத்தம் என் மேல் விழட்டும் நாதா, ஒரு துளி இரத்தம் என் மேல் விழட்டும் நாதா, ஒரு துளி இரத்தம் என் மேல் விழட்டும் நாதா.